கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை ஏசாயா 28வது அதிகாரம் 29வது வசனம். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். ஆலோசனைகள் யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் ஒரு தீங்கும் வராதபடிக்கு, ஜெயம் கொள்ளும்படிக்கு அந்த ஆலோசனை இருக்க வேண்டும். நன்மைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும். துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று யோபு பக்தன் சொல்லுகிறார். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஆகவே கர்த்தர் அனுதினமும் அவருடைய வசனத்தின் மூலமாக நமக்கு தரும் நல்ல ஆலோசனையை கேட்டு பயனடைவோம். ஆவிக்குரிய வளர்ச்சியை பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைய நாளிலும் உம்முடைய ஆலோசனையை நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் செய்கிற பிஸ்னஸில், எங்கள் குடும்பத்து காரியங்களில் உம்முடைய ஆலோசனையை நிறைவேற்ற எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே என்கிற ஆலோசனை சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்கும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன், ஆமேன்.